பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து உன் துதி பாடுகிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே, பாதம் பணிந்து உம்மையை புகழ்ந்து துதி பாடுகிறேன். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 25/7/2025 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 8:35 அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான வழி நடத்துதலின்படி, ஏவுதலின்படி இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். என்னவென்றால், கடந்த நாட்களிலே நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். வாழ்வதா சாவதா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தேன். போராடிக்கிட்டு இருந்தேன். பல வருஷமாக அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருந்தேன். ஆனால் இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக நான் மிகுந்த மனவேதனையில், மன உளைச்சலில் இருந்தேன். காரணம், இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்தவ திருமணங்களை நடத்தி வைத்து அரசாங்கத்தில் பதிவு செய்வதற்கான, அதாவது இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்தின்படி, சட்டப்பிரிவுகளின்படி கிறிஸ்தவ உண்மையான கிறிஸ்தவ திருமணமாக அரசாங்கத்தில் பதிவு செய்வதற்கான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆன்லைன் வழியாகத்தான் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி பல வருஷம் ஆச்சு. 2019 வாங்கினேன். ஆனால் யாருமே தங்கள் திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்வதற்கு என்கிட்ட வரவே இல்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கடைசியில் கடந்த மாதம், அதாவது 5/6/2025 நடந்த என்னுடைய ஒரே மகனுடைய திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். அந்த முயற்சி வாய்க்கவில்லை. சரிங்களா? அப்படி நான் கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்துவிடக்கூடாது. அப்படி பதிவு செய்துவிட்டால் இந்த ஊழியத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். அதனால் மற்றவர்கள் இப்போ நடத்தி பதிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்கள்ல, அதுக்கு ஒரு பெரிய அடியாக அது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி அதை நடத்தி வச்ச அந்த போதகர் நான் கிறிஸ்தவ திருமணமாக நடத்திவிடக்கூடாது என்பதில் குறியாக இருந்து நார்மல் பதிவு திருமணமாக அது பதிவு பண்ணிட்டாங்க. நான் முயற்சி பண்ணதெல்லாம், என்னுடைய முயற்சியெல்லாம் வாய்க்கல. அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, நான் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அள்ளி போட்டு எரிச்சிட்டேன், தீயை கொளுத்திட்டேன். சரிங்களா? அதிலேருந்து இனி எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கையில் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தேன்.
ஆனால் நான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடித்து கொள்ளலாம். என்ன நோக்கத்துக்காக இதை பதிவு பண்ணணும் அதே நடக்கலையே அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனையில் இருந்தேன். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் அப்படி பயங்கரமான ஒரு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தபோது ஆவியானவர் என்னோடு பேசினார். என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இந்த வசனங்கள் மூலமாக ஆவியானவர் என்னோடு பேசினார். அன்பானவர்களே, இதில் 10ஆம் வசனத்தை, அதாவது பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்கிற இந்த வசனத்தை நான் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குரிய அந்த ஆவணத்தில், அதாவது டீட் ஆஃப் த ட்ரஸ்ட் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் டாக்குமெண்ட்ஸில் இந்த வசனத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆவியானவர் எனக்கு அதை நினைவுபடுத்தினார். இனி இந்த வசனத்தை பதிவு பண்ணியிருக்கிய, சரியா? உன்னை நான் இதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன், உன்னை கொல்றதுக்கு இல்லை, நீ சாகிறதுக்கு இல்லை, சரியா? அதனால் உன்கிட்ட நான் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன். உன்னை நான் இதற்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இனி நீ நான் சாக போகிறேன், உயிரை மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரக்கூடாது என்று ஆண்டவர் என்னோடு திட்டவட்டமாக பேசினார். தூக்கி போட்டுரு, சரியா? உன்னிடத்தில் ஒருவரும் திருமணங்களை பதிவு செய்ய வரவில்லையா? கவலைப்படாத. உனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? கவலைப்படாத. யாருமே வாய்ப்பு கொடுக்கலையா? கவலையே படாத. விட்டுரு. அதெல்லாம் அப்படியே நீ ஒதுக்கி வச்சிரு. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஊழியங்களெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நீ என்ன பண்ணு, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ. இந்த ஊழியங்கள் கைகூடி வருவது வரைக்கும் நீ சும்மா இருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆகவே நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தெளிவாக பேசினார், திட்டவட்டமாக பேசினார். அன்பானவர்களே, ஆண்டவரே, நான் என்ன வேலைக்கு போக முடியும்? 65 வயசு ஆகிட்டு நான் என்ன வேலைக்கு போக முடியும்? ஹோட்டலில் போய் சப்ளை பண்ண போக முடியுமா? க்ளீன் பண்ண போக முடியுமா? எனக்கு என்ன வேலை தெரியும்? கொத்தனார் கையால் நான் போக முடியுமா? என்ன வேலை நான் செய்ய முடியும்? கூலி வேலைக்கு போக முடியுமா? செங்கமாலில் வேலைக்கு போக முடியுமா? ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், நான் என்ன வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அப்படி போய் வேலை செஞ்சால் எனக்கு கேவலம் இல்லையா? உங்களுக்கு கேவலம் இல்லையா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நீ தான் நல்லா வீடியோ எடுத்துறிய, வீடியோலாம் இது பண்ணி அப்லோட் பண்ணுறிய, அது சம்பந்தமான காரியத்துக்கு போ என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அன்பானவர்களே, சரிங்களா? அப்படி பேசி என்னை ஆண்டவர் தைரியப்படுத்தினதுக்கு அப்புறம் பேசி ஒரு சில நாட்கள்லேயே எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஏற்கனவே நான் அந்த மீடியா வச்சுருக்கவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். பெருமாள் குளத்தில் ஒரு தம்பி வச்சுருக்காங்க, ஒரு பாஸ்டர் பையன் வச்சுருக்காங்க, சரிங்களா? அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்படி எங்கேயாவது வாய்ப்புகள் வந்துன்னா என்னை கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, மாமான்னு தான் கூப்பிடுவாங்க என்ன, மாமா இப்படி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வாங்க எங்கள் கூட அப்படின்னாங்க. அன்பானவங்களே, அதில் இருந்து அவங்க கூட போய்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ரெகுலராக கிடையாது, எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்பப்போல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அவங்க கூட இந்த மீடியா அவங்க கூட போய்கிட்டு இருக்கிறேன். அன்பானவங்களே, சரிங்களா? கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இல்லை,
அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க அதெல்லாம் தருவாங்க. ஆகவே இப்போ அவங்க கூட நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னது போல் ஒரு சில நாட்கள்லேயே எனக்கு நான் செய்யக்கூடிய விதத்தில் அந்த வேலையை எனக்கு கொடுத்தாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் அதனால் எப்படியோ மாதத்துக்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ வேலை கிடைச்சா கூட போதும் எனக்கு அப்படின்ட்டு நான் இருந்தேன். அன்பானவர்களே, இப்போ அப்படி ஒரு வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு எடுத்து நான் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அப்படி இந்த ஊழியம் செயல்படுவது வரை நீ அப்படி செய். அன்பான தெய்வ பிள்ளைகளே, போய்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி பார்க்கவே இல்லை. வருகிற 27ஆம் தேதி 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி விமான நிலையத்தை நல்லா புதிதாக பெருசாக கட்டி விரிவாக்கம் பண்ணி பெரிதாக கட்டி அதை திரும்ப திறந்து வைக்கிறாங்க. அதை திறந்து வைக்கிறதுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா வராங்க, சரிங்களா? 27ஆம் தேதி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ப்ரோக்ராமில் மீடியா குழுவில் போவதற்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர். நான் ஒன்றும் பெரிய கேமராமேன்லாம் கிடையாது, பெரிய வீடியோ ஆப்ரேட்டர்லாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ கூட போய்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அன்பான கேமரா பக்கத்தில் நிற்பேன், நிற்க சொன்னால் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க, பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்க வந்து திறந்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த கேமரா வீடியோ எடுக்கக்கூடிய அந்த குழுவில் நானும் கடந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்காரு. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம், என்னுடைய ஆதார் கார்டை கேட்டாங்க, ஆதார் கார்டு கொடுத்தேன். என்னுடைய ஆதார் கார்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு, அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள், சரிங்களா? அந்த ரோட்டில் கூட நான் நடக்க முடியாது, அன்பானவர்களே, நடக்க விட மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய ஆதார் கார்டை நான் அனுப்பி கொடுத்தேன். என்னுடைய ஆதார் கார்டு டெல்லியில் பரிசீலனை செய்யப்பட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ளலாம். அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்க நின்று பேசக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் மீடியாக்கள் நிற்கும் தெரியுமா, அது பக்கத்தில், அவ்வளோ தூரத்தில், அவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மீடியா குழுவில் நானும் நின்று செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது கர்த்தரால் வந்த வாய்ப்பு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சிட்ருக்கேன். அதனால தான் நான் வேறு வீடியோலாம் போடலை. இன்றைக்கி இதை நான் பேசுகிறேன் உங்களுக்கு முன்பாக. ஆண்டவர் சொன்னார், இனி நீ உன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ளுவேன் அப்படிங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. உனக்கு நான் எல்லா அதிகாரத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதை பயன்படுத்தினேன், அதை பயன்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம். எதெல்லாம் எனக்குள்ளே இருந்து போராடி என்னை ஆண்டு என்னை அடிமைப்படுத்திட்டு இருந்ததோ அதை எல்லாத்தையும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செயலற்று போக பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் செயலற்று போக பண்ணி அதை அப்படியே முடக்கி வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமாக எனக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பொல்லாத பாவ கிரியைகளை, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் செயல்படக்கூடாதபடிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறவைகளை, சரிங்களா, அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி அவைகளை எல்லாவற்றையும் கட்டி முடக்கி போடுகிறேன், செயலற்று போக பண்ணுகிறேன். அதே நேரத்தில் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் ஊழியம் செயல்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, கடந்த 2-3 நாட்களாக நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் சொன்னதை செய்கிறவர். இனி என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே செய்யாது. இது சத்தியம். அன்பானவர்களே, இனி நான் என் உயிரை மாற்றி அது வரவே செய்யாது. அன்பான, இனி என்னுடைய ஜெபம் முழுவதும் இந்த வசனமும் இது சார்ந்த அந்த ஜெபந்தான் இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே